இலங்கை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதமருடன் விசேட சந்திப்பு. ஸ்ரீலங்கன் விமான சேவை குறித்து விசேட அறிவிப்பு. அவசர தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. கோட்டாஞ்சேனை மாணவி விவகாரம், போலீசாருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கையை நேற்று வந்தடைந்தார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வரவேற்றுள்ளார். அதோடு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது நாட்டில் உள்ள பல்வேறு மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மனித உரிமைகள் சார் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மேலும் பல அரசு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் அறிவித்துள்ளது. மேலும் அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் வழமை போல் இயங்கும் என இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் வழமை போல் இயக்கப்படும் என சபை உறுதிப்படுத்தியுள்ளது. அவசர தொலைபேசி இலக்கமான 119 இலக்கத்தை தவறாக பயன்படுத்தி தவறான முறைப்பாடுகளை அளிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது அவசர காலங்களில் போலீஸ் 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அணுகும் திறனை குறைக்கிறது. பொதுமக்கள் ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டாலோ அல்லது போலீஸ் அதிகாரிகளின் உடனடி உதவி தேவைப்பட்டால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்தும் நோக்கில் 2004ஆம் ஆண்டு காவல்துறை அவசர தொலைபேசி எண் 119 அறிமுகப்படுத்தப்பட்டதென்று இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அண்மையில் வந்த அழைப்புகளை பொறுத்தவரை போலி முறைப்பாடுகளை அளிப்பதன் மூலமும் போலீசாரினால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய முறைப்பாடுகளை தவிர பிற உடனடி சேவைகளுக்கு அனுப்ப வேண்டிய முறைப்பாடுகளை அளிப்பதன் மூலமும் இந்த சேவை தவறாக பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற பொய்யான முறைப்பாடுகள் பதிவு செய்யும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சேவை தவறாக பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் அத்தகைய தொலைபேசி எண்ணிலிருந்து 119 ஹாட்லைன் மையத்துக்கு வரும் அழைப்புகளை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோட்டாச்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவியொருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் உயிரிழந்த சிறுமியின் தாய் 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இதன் பின்னர் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு வேலை சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் உகந்தாச்சிமட பாலத்துக்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நேற்று மாலை ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்களை ஏந்தி ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு இலங்கை தமிழரசு கட்சி,
மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல தரப்பினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் திருநெல்வேலி கிழக்கு சேர்ச்சி லேன் பகுதியில் உள்ள ஆட்டோக்காரர் ஒருவர் 1000 லிட்டர் தண்ணீர் தாங்கி ஒன்றில் பெட்ரோல் வாங்கி நிரப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கல்வியங்காடு மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று பெட்ரோல் வாங்கி வந்து குறித்த தண்ணீர் தாங்கியில் நிரப்பி வருவதாக அயலவர்கள் மூலம் தெரிய வருகின்றது. இது தொடர்பாக கோப்பை போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்டேல் மீதான தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களில் வெளியாகியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தமோ இல்லை. இருப்பினும் ஸ்டேல் அரசு ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தெஹ்ரான் நேரப்படி காலை 4 மணிக்கு முன் நிறுத்தினால் அதற்கு பிறகு எங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடர விருப்பமில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு ஈரான் ஹட்டாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடாத்திய சில மணி நேரங்களில் வெளியானது. இந்த தாக்குதல் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரானிய இலக்குகள் மீதான முந்தைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடாத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஸ்டேல் மற்றும் ஈரானிடையே 12 மணி நேர முதல்கட்ட போர் நிறுத்தம் 6 மணி நேரத்தில் தொடங்கும் என்றும் 24 மணி நேரத்துக்குள் 12 நாள் போர் முடிவடையும் என்றும் அறிவித்திருந்தார். இருப்பினும் ஸ்டேல் அல்லது ஈரான் அரசாங்கங்களிடமிருந்து இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி கட்டாரின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஈரான் அதிகாரிகளுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் மூலம் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஈரானின் ஒப்புதலை பெற்றதாக ஒரு மூத்த ஈரான் அதிகாரி தெரிவித்தார். ஆனால் ஸ்டேல் இதுவரை இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தவில்லை. இதற்கிடையில் ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் தெஹ்ரானில் உள்ள ஈரானுவ உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. இந்த மோதல் ஜூன் 13, 2025 அன்று ஸ்டேல் ஈரானின் முக்கிய இராணுவ மற்றும் அணு வசதிகளை குறிவைத்து தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து தீவிரமடைந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஸ்டேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடாத்தியது. இந்த நிலையில் கட்டார், ஓமன் மற்றும் பிற நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆனால் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் உறுதியாகவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச சமூகம் இந்த பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது.